என்னென்ன மருத்துவங்களை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகிறது என்பதை உலமாக்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அமைப்பில்தான் புகாரி ஷரீஃபுடைய மிக விரிவுரையாக கருதப்படக்கூடிய ஃபத்ஹுல் பாரி என்ற கிரந்தத்திலே இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு 3 ஹக்குகளை, உடலுடைய ஹக்குகள் 3 அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இதை பாதுகாத்து உடலுக்கு வரும் பெரும் ஆபத்தான நோய்களை விட்டும் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது சொல்லுகிறார்கள், உடலுடைய ஆரோக்கியம் அது மிக முக்கியமானது. அவர் உலகத்தில் வாழும் பொழுது அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இதை கவனித்து வாழ வேண்டும். உடலுடைய ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கக்கூடிய அப்படியான சாப்பாடுகளை, அப்படியானவைகளை அவர் சாப்பிடாமல் உடலுக்குள்ளே செலுத்தாமல் அவர் தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறார்கள், உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் பொருட்களை பாவிப்பதை விட்டும் ஒரு மனிதர் தன்னிடமிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சிகரெட், மதுபானம், விபச்சாரம் போன்ற பாவங்களில் ஈடுபடுவதன் ஊடாக அவர் தன்னுடைய உடலுக்கு அநியாயம் செய்து கொள்கிறார், தன்னுடைய உடலை நோயுள்ள உடம்பாக ஆக்கிக் கொள்கிறார். இதனால் குர்ஆன் சொல்கிறது, வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ள வேண்டாம் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போல உடலிலே ஏதாவது பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கும் என்றால் அந்த பகுதியை உடனடியாக நீக்கிவிட வேண்டும், அல்லது அதை சுகமாக்க வேண்டும். அதை சீக்காவிட்டால் அதுவும் உடலுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஹக்குகளிலே ஒன்று என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அல்லது உம்ராவுக்காக இஹ்ராம் அணிந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தலையிலே பேனுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது, நான் இஹ்ராமுடைய ஆடை அணிந்திருக்கிறேன், இஹ்ராமுக்கு முன்னால் தான் முடியறக்க வேண்டும், இஹ்ராமுடைய ஆடையுடைய நேரத்திலே முடி இறக்க முடியாது, என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், ஃபமன் கான மின்கும் மரியன் அவ் பிஹி அதம் மின் ரஸிஹி ஃபபிதீத்துன் மின் சியாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுஸுக். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அவருடைய தலையை அவர் வலித்துக் கொள்ளட்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக விளங்கப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் நோயாளியாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகான முறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா படிச்சு கொடுக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலஹு ஷிஃபாஅன். அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு நோயை இறக்கிறது இல்ல, எப்படி தெரியுமா? அந்த நோய்க்குரிய மருந்தை வைத்தே தவிர நோய்க்குரிய மருந்து உலகத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு மாஜா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கிதாபுகளிலே குறிப்பிடுகிறார்கள், ஒருவர் ஒரு நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அந்த நோய்க்குரிய மருந்தை அறிந்து வைத்திருக்கிறார். ஒருவர் ஒரு நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்கவில்லை என்றிருந்தால் அவருக்கு அந்த நோய்க்குரிய மருந்து இல்லை என்பது அர்த்தம் அல்ல, அவரினால் அந்த நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நோய்க்குரிய மருந்து என்பதை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த வைத்திய துறையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இருந்தால் அந்த நோய்க்குரிய மருந்து இல்லை என்பது அர்த்தம் அல்ல, ஆனால் அல்லாஹ் நோய்க்குரிய மருந்தை வைத்திருக்கிறான் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் விளங்கப்படுத்துகிறது. மிகவும் சிறப்பம்சமாக குர்ஆனும் ஹதீஸும் கிட்டத்தட்ட பல்வேறு வகையான மருத்துவங்களை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிதாபுகளிலேயும் கிதாபு திப்பி என்ற வைத்திய துறை சம்பந்தமான வைத்தியம் சம்பந்தமான பாடத்தை ஒவ்வொரு உலமாக்களும் கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமாக 7 மருத்துவங்களை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. முதலாவது குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய முதலாவது மருத்துவம் தான் குர்ஆனாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நாம் மனிதர்களுக்கு ஷிஃபாவாக, மனிதர்கள் ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய உடலுடைய ஆரோக்கியமாக குர்ஆனை நாம் படைத்து வைத்திருக்கிறோம், இறக்கி இருக்கிறோம் என்பதை குர்ஆனை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான்.
இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஃபாத்திஹத்தில் கிதாப் ஷிஃபாஉன் மின் குல்லி தா, சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறதே அனைத்து நோய்களுக்கும் மருந்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள நம்பிக்கை, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளத்தில உங்களுடைய உள்ளத்தில அது பதிய வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் காணக்கூடியதாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சஹாபாக்கள் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு இந்த ஹதீஸை சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஒரு ஊரிலே தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த கஃபீலாக்களை சேர்ந்த அந்த ஊர்வாசிகளை சேர்ந்த சில மக்கள் எங்களிடம் வந்து சொன்னார்கள், எங்களிலே ஒருவருக்கு தேள் கடித்து விட்டது, நீங்கள் வைத்தியம் செய்ய யாரும் இருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது ஒரு சஹாபி எழுந்து போனார். போய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி அந்த தேள் கடித்த இடத்திலே தன்னுடைய உமிழ்நீரை தொட்டு வைத்தார். அதனுடைய அந்த நோய் லேசாகிவிட்டது, அந்த நோய் விஷம் இறங்கிவிட்டது. அதற்கு பின்னால் அந்த மனிதர் அவர்களுக்கு ஆடு கொடுக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆட்டிலிருந்து சிறிய ஒரு பகுதியை அவர்களும் எடுத்துக்கொண்டார்கள். சொன்னார்கள், அந்த வைத்தியம் செய்து சஹாபாக்கள் உலகத்திலே வாழும் காலத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு வைத்தியம் செய்திருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு வைத்தியம் செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய நிலைப்பாட்டில் எங்களுக்கு முன்னால எங்களுக்கு உள்ளால இப்படியான மருத்துவங்கள் நாங்கள் கேட்கிறோம். இதுக்கு மருத்துவம் இருக்கிறதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா தலைவலி லேசாகுமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா என்ன விஷம் இறங்குமா? இப்படி எல்லாம் எங்களிடத்துல கேள்வி இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் முழுமையாக இந்த ஹதீதுகளை நம்பினார்கள். இன்றைக்கு யஹூதிகளும் நசாராக்களும் இந்த ஹதீதுகளை இந்த மருத்துவங்களை நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லீம்களாக எங்களிடத்திலே இப்படியான மருத்துவங்கள் இல்லாமல் இருக்கிறது. ரொம்பவும் கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அது இன்னொரு ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் நோயாளியாக ஆகியிருப்பார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நிலைமையில், சக்கராத்துடைய நிலைமையில் தன்னுடைய மனைவியுடைய வீட்டுக்கு வரும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் வருகிறது, நான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த ரெண்டு சூறாக்களை ஓதி தன்னுடைய கையில ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தடவி விடுவேன் என்பதையும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், யார் எந்த ஒரு மனிதர் அவர் உயிரோடு அதாவது நோயாளியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று யார் யகீனோட இந்த குர்ஆனுடைய ஆயத் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்த திக்ர், இந்த திக்ரை யார் யகீனோட நம்பிக்கையோட 40 தடவை ஓதுவாரோ அல்லாஹ் அவருக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுப்பான். அல்லது அந்த நோயின் மூலம் அவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுக்கிறான் என்பதை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் இரண்டாவது மருத்துவம் துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நோய்களுக்கும் துஆக்களை படித்து தந்தார்கள். உலமாக்கள் இந்த துஆவுடைய விடயத்திலே 2 விதமாக பங்கு பெறுகிறார்கள். ஒன்று இருக்கிறது நோயுடையவர் தன் மீது ஓதக்கூடிய துஆவையும், இரண்டாவது யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கிறார்களோ அவர்கள் அந்த நோயாளியின் மீது ஓதக்கூடிய துஆவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்தார்கள். சொன்னாங்க, முதலாவது நோயாளி தன் மீது ஓதக்கூடிய துஆ. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடம்பிலே ஒரு இடத்திலே வலியாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய உடலில் எந்த இடத்திலே வலியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே கையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை படித்துக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹ் 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 என்று 3 தடவை சொன்னதுக்கு பின்னால் அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு இந்த துஆவை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். இன்னொரு ரிவாயத்திலே அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு இந்த
இந்த துஆவை ஓதுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பணித்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கிறார்களோ அவர்களுக்குரிய சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒரு நாள் காலையில் ஒரு நோயாளியை பார்க்க செல்வாரோ அவருக்கு மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அவருக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், இந்த மனிதர் நோயாளியை பார்க்கும் பொழுது அவர் அந்த நோயாளிக்காக வேண்டி அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐயஷ்ஃபியக் என்ற அந்த துஆவை அந்த நோயாளியின் மீது ஓத வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்தார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன உங்களுடைய முகம் வாடி இருக்கிறது, நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிஸ்மில்லாஹி உர்கீக மின் குல்லி ஷைஇ யுதீக் வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி உர்கீக என்ற இந்த துஆவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதினார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இவ்வாறு குர்ஆனும் ஹதீஸும் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்பட்ட நிறைய மருத்துவங்கள்ல மூன்றாவது மருத்துவம் தான் தேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே விளங்கப்படுத்துகிறான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இந்த தேனிலே அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு வயிற்று வலியாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தேனை குடிக்க கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு தேன் குடிக்க கொடுக்கப்பட்டது. அவருக்கு வயிற்று வலி லேசாகவில்லை. இரண்டாவது தடவை கொடுக்க சொன்னார்கள், மூன்றாவது தடவையும் கொடுக்க சொன்னார்கள், அவருக்கு லேசாகல்ல. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான்காவது தடவையிலே முறையிடுகிறார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், இந்த தேனிலே அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் உன்னுடைய சகோதரனுடைய வயிறுதான் பொய் சொல்லுகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்பிக்கையுடன் குடிக்குமாறு அந்த தேனை நான்காவது தடவையிலே கொடுக்க சொன்னார்கள். அவருடைய நோய் லேசாகியது என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கானை யுஜிபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹல்வா வல் அஸ்ல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் ஒன்றுதான் தேன் என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் தேனுடைய மருத்துவம் அது ஏராளமாக இருக்கிறது. சுத்தமான தேனை பாவிப்பதன் மூலம் அனைத்து நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கிறது. இது என்னுடைய ஹபீப் எங்களுடைய குர்ஆனும் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே சொல்லித்தரப்பட்ட மிக முக்கியமான மருந்துகள்ல ஒன்றுதான் தேனாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வீடுகளில் எங்கேயும் யாருடைய வீட்டில தேன் இருக்கிறது என்று ஏதாவது சந்தர்ப்பத்தில் கேட்டா சொல்லுவாங்க, பக்கத்து வீடுகள்ல யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போமே என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இருக்கிறோமே தவிர, ஆனால் இந்த தேனை காசு கொடுத்து வாங்கி வைப்போம் என்ற அந்த நிலைமைகள்ல நாம் குறைவானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் நான்காவது மருத்துவம் தான் கருஞ்சீரகம். அல்லாஹு தஆலா இதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கருஞ்சீரகம் இருக்கிறது, இது எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மௌத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் கருஞ்சீரகம் மருந்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபத்ஹுல் பாரியிலே குறிப்பிடுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் ஒருவருக்கு வயிற்றிலே கல் இருக்கிறது, எப்பண்டிஸ் என்று சொல்கிறோம், அவருக்கு வயிற்றிலே கல் இருந்தால் அவர் கருஞ்சீரகத்தையும் தேனையும் சுடு தண்ணீரோட குடிப்பாராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதே போல ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயுடைய தொடர்ச்சியாக போகிறது, மாதவிடாயுடைய பிரச்சனை இருக்கிறது, அப்படி என்று சொன்னால் அப்படியாப்பட்ட அந்த பெண் அவள் ஒவ்வொரு நாளும் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அல்லாஹ் அவளுக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதே போல யாருக்கு தடுமல் தொண்டை வழியாக இருக்கிறதோ அவர் கருஞ்சீரகத்தை ஒரு பிடவையிலே வைத்து அதை சுற்றி மூக்குடைய துவாரத்திலே வைத்து உறிஞ்சுவாராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
இதே போல யாருக்கு பல்லு வலியாக இருக்கிறதோ அவர் வினாகிரியோட கரிஞ்சீரகத்தை வேக வைத்து அந்த தண்ணீரின் மூலம் வாயை கொப்பளித்தால் அதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு ஷிஃபாவை கொடுப்பான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஏராளமான விடயத்தை இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபத்ஹுல் பாரியிலே அழகான முறையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் 5வது மருத்துவம் பேரிச்சம்பழம். அல்லாஹு தஆலா இந்த பேரிச்சம்பழத்தை எங்களுடைய ஊர்களிலே ரமலானுடைய காலம் மாத்திரம் வந்தால் அதை நாங்கள் நோன்பு திறப்பதற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் இதிலே உள்ள மருத்துவ குணங்கள் எங்களை யாருக்கும் விளங்குறது இல்லை. இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் பல்வேறு வகையான அரபிய கண்டுகளில் கண்ணியமானவர்களே இதனுடைய மருத்துவத்தை விளங்கி அதை அவர்கள் சங்கை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய மருத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜ்வாவுடைய ஈச்சம்பழம் மன் தஸப்பஹ பிஸபி ஸமராத்தி அஜ்வத்தின் லம் யதுர்ரு ذلك اليوم سم ولا سحر. யார் அதிகாலையில் 7 அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிறார்களோ அன்றைய தினம் அவருக்கு எந்த சூனியமோ எந்த நெஞ்சோ அவருக்கு பலிக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுமந்திருக்கின்ற அந்த காலத்திலே உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். 2 ரிவாயத் இருக்கிறது. ஒன்று திராட்சைப்பழ குலை வைத்திருந்தார்கள் என்று இன்னும் சில உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஈத்தம்பழ குலையை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய அந்த ஈத்தம்பழ குலையில் பழுத்தது காய்ந்தது உதப்பழம் இப்படியான பழங்கள் உள்ள ஒரு குலையை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே கேட்கப்பட்டது, அந்நாளைக்கு ஹாதா உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? சொன்னார்கள், ஹுவ மின் இந்தில்லாஹ், இது என்னுடைய அல்லாஹ் தந்தான் என்று சொன்ன வார்த்தைகளை குர்ஆன்ல அல்லாஹ் ஆல இம்ரானில் விளங்கப்படுத்துகிறான் என்றிருந்தால் கண்ணியமானவர்களே, இது ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பிணியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே பாவித்த உணவாக இருக்கிறது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த ஈச்சம்பழத்தை சாப்பிடுவதன் ஊடாக அவருக்கு சுகமான பிரசவங்கள் ஏற்படுவது லேசாக இருக்கும் என்பதை வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, இதே போல இந்த ஈச்சம்பழத்தின் ஊடாக பல்வேறு வகையான மருத்துவங்களை உலமாக்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட திருமண ஒப்பந்தம் நடந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 9 வயசுல இணைகின்ற வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல என்னுடைய தாயார் உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனக்கு ஈச்சம்பழத்தையும் வெள்ளரிக்காயையும் சேர்த்து ஒரு சாப்பாட்டை செய்து தந்தார்கள். அதனால மெலிந்து இருந்த நான் கொஞ்சம் கொழுத்த பெண்ணாக மாறினேன் என்பதையும் அங்கே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிட்டிருக்கிறார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் 6வது மருத்துவம் ஜெய்தூன். அல்லாஹ் இந்த ஜெய்தூன் மீது சத்தியம் பண்ணிருக்கிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தி மரத்தின் மீதும் ஜெய்தூனுடைய எண்ணெயின் மீதும் அல்லாஹ் சத்தியம் பண்ணிருக்கிறான். அல்லாஹ் எந்த பொருளின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணுவானோ அந்த பொருள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜெய்தூனை கொண்டு ஹதீஸிலே சொன்னார்கள், யார் நீங்கள் அந்த ஜெய்தூனை சாப்பிடுங்கள், அதனை கொண்டு உங்களுடைய தலைகளுக்கு எண்ணெய் வையுங்கள், அது பரக்க செய்யப்பட்ட மரம் என்பதும் அது பரக்க செய்யப்பட்டது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தூனை சாப்பிடுங்கள், அது 70 விதமான நோய்களுக்கு மருந்து என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே ஜெய்தூன் குஷ்டரோகத்துக்கு மருந்தாகும், இன்னொரு ஹதீஸிலே இந்த ஜெய்தூன் மூல வியாதிக்கு மருந்தாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு இந்த கேன்சருக்கு மருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய சில மருத்துவ உலகம் என்று சொல்கிறார்கள், இந்த ஜெய்தூன்ல அதற்கு மருத்துவம் இருக்கு என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால், எத்தனையோ 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீதுகளில் நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்று விட்டார்கள். இதுதான் இதற்குரிய மருத்துவம் என்பதை சொல்லிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த மருத்துவத்தில் இருக்கிறோம், எதை மருத்துவமாக செய்கிறோம்? எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்ட இந்த குர்ஆனும் ஹதீஸையும் சொல்லப்படக்கூடிய இந்த மருத்துவங்கள் எல்லாம் எங்களுடைய கால்கள் கீழால் இருக்கிறது. அதை தூக்குவதற்கு யாரும் கிடையாது. ஏதோ 1-2 பேர் அதை செய்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவம் என்பது எங்களுக்கு கீழால அது மங்கி மறையக்கூடிய ஒன்றாக இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் இந்த காலகட்டத்திலே நோயாளிகளாக இருக்கிறார்கள்.
நோய் என்பது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிக முக்கியமான ரஹ்மத் என்பதை மறந்துவிடக் கூடாது. நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் முதலாவது அவர் படிக்க வேண்டிய பாடம், தன்னுடைய சிந்தனை யாருடைய பக்கம் இருக்கிறது. நான் நோயாளியாக இருக்கிறேன், இந்த நோயை தந்தவன் யார் என்பதை உணராதவர்களாக யாரோ சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு நோயா இருக்கிறதா, தடுமலாக இருக்கிறதா, காய்ச்சலாக இருக்கிறதா, இன்னும் டாக்டர்கிட்ட மருந்தெடுங்களே, நானும் போய்த்து மருந்தெடுத்தேன், நல்ல சுகம், நல்ல மருந்து தாராரு என்றெல்லாம் எங்களை வாய்கள்ல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றாங்க, நான் நோயாளியாக இருக்கிறேன், நீங்க நோயாளியா இருக்கிறீங்களா, ஓம் 2 ரக்காத் தொழுங்களே, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்களே என்று சொல்லக்கூடியவங்க எங்கள்ல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. வீட்டுல நோயாளியாகினா மனைவி கணவனை பார்த்து சொல்றா, பிள்ளைக்கு காய்ச்சல் என்று. அந்த மனைவிக்கு இன்றைக்கு வரைக்கும் விளங்குதில்லை, எனக்கு இந்த நோயை தந்தவன் அல்லாஹ், நோயை தந்தவன் அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல செல்லணுமே என்ற அந்த எண்ணம் எங்களை எத்தனை பேருக்கு உண்டாகுது, எத்தனை பேருக்கு உண்டாகுது. நோயாளியாக இருக்கிற சந்தர்ப்பம் அது பாக்கியமாக சஹாபாக்கள் கருதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சல் வந்து நபியிடத்திலே பேசியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலோடு பேசினார்கள், காய்ச்சலோடு பேசினார்கள். காய்ச்சலை பார்த்து கேட்டார்கள், நீ என்னென்ன செய்வாய் என்று. காய்ச்சல் சொன்னது, நான் இரத்தத்தை குடித்து தசைகளை அப்படியே நசுக்கி எலும்புகளை எல்லாம் உடைத்து விடுவேன் என்று காய்ச்சல் சொன்னது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கூஃபா வாசிடத்திலே செல்வாயாக என்று காய்ச்சலை பணித்தார்கள். அந்த கூஃபா வாசிகள் கொஞ்ச நாளைக்கு பின்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லோரும் காய்ச்சல்ல பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் துஆ செய்தால் காய்ச்சல் போய்விடும், ஆனால் அந்த காய்ச்சல் உங்களிலே இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், உங்களுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் உண்டாக்குறான் என்று சொன்ன நேரத்திலே கூஃபா வாசிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா, பரவாயில்லை, அந்த நோய் எங்களோடு இருக்கட்டும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களையும் இன்றைக்கு நாங்க காய்ச்சலுக்கு சிக்கன்குனியா, அந்த வைரஸ், இந்த வைரஸ் என்றெல்லாம் நாங்க பேர் வைத்திருக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெயர் தான், அது காய்ச்சல் என்று மாத்திரம்தான் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு பெயரை வைக்க இயலும். ஆனால் கண்ணியமானவர்களே, காய்ச்சல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள். ஒரு சஹாபி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், நான் காய்ச்சலாக இருக்கணும், நான் காய்ச்சலாக இருக்கணும், இதுவரைக்கும் காய்ச்சல், என்னுடைய மௌத் வரைக்கும் நான் காய்ச்சலாக இருக்கணும். ஆனா அந்த காய்ச்சலால எந்த கஷ்டமும் எனக்கு உண்டாயிடக்கூடாது, என்னுடைய ஜிஹாதுல, என்னுடைய தொழில, என்னுடைய ஏனைய வேலைகளை செய்யறதுல அந்த காய்ச்சல் குறுக்காக இருந்திடக்கூடாது என்று துஆ செய்கிற நேரம் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், எந்த அளவுக்கு என்னால் அவருடைய ஜனாசா கூட காய்ச்சல் இருந்துதான் அடக்கம் செய்யப்பட்டது என்பதாக வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய இந்த ஜைத்தூனுடைய மருத்துவத்தை பற்றி இன்னும் வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை வலித் பின் அபூகல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர்கள் நோயாளியாக இருந்தார்கள். அவர்களை நோய் விசாரிப்பதற்காக அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அப்பொழுது அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நோயை விசாரித்து விட்டு சொன்னார்கள், அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நோய் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், இந்த நோய்க்கு நீங்க செய்ய வேண்டிய மருந்தையும் அது அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், ஜெய்தூனையும் கொஞ்சம் கரிஞ்சீரகம் 7 அல்லது 5 கரிஞ்சீரகத்தை எடுத்து ஜெய்தூன் எண்ணெயோட வேக வைத்து அதை நீங்கள் உருக்கி அந்த எண்ணெயை மூக்குடைய துவாரத்தில் இடுவீர்கள், வலது புறமும் இடது புறமும் இட்டு வருவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலம் ஷிஃபாவை கொடுப்பான். இது நபியவர்கள் சொன்னது என்று இந்த சஹாபி மற்ற சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதுதான் சஹாபாக்களிடத்திலிருந்த பண்பாக இருக்கிறது. நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு தலைவலியா 2 பெரண்டோல போடுங்களே, உங்களுக்கு தலைவலியா இந்த பாம பூசுங்களே. ஆனால் சஹாபாக்கள் சொன்னதை நபியவங்க காட்டின வழிய, அந்த சஹாபாக்கள் சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வைத்தியம் சொல்லி தந்திருக்கிறாங்க என்பதை அந்த சஹாபாக்கள் மற்ற சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடும் 7வது மருத்துவம் ஹிஜாமா. எங்களில் ஏராளமான பேருக்கு இப்படியான ஒரு மருத்துவம் என்றால் என்னன்னு தெரியாது. கண்ணியமானவர்களே, ஹிஜாமா என்பது
உடலில் இருக்கக்கூடிய கழிவு இரத்தங்களை அகற்றுவது என்பது இது வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் இன்டர்நெட்டிலே போய் அங்கே ஹிஜாமா என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகளில் எங்கெல்லாம் யகூதிகள் பெரும்பான்மையாக வாழுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த மருத்துவத்தை பெரும்விதமாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் எங்களுக்கு மத்தியிலே இந்த மருத்துவம் என்பது ஒரு கேவலமாக, எங்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு மருத்துவம் இருக்கிறதா என்பது கூட தெரியாத முறையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரத்தம் குத்தி எடுப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், யார் பிறை 17, பிறை 19, 21 ஆகிய தெலுங்கிலையும் திங்கள் வியாழக்கிழமைகளில் நீங்கள் ஹிஜாமா செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஹிஜாமா செய்யுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய புத்திகளை கூர்மையாக்குவான் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா சம்பந்தமான ஏராளமான ஹதீஸ்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான மருத்துவங்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மருத்துவங்கள் எல்லாமே மருத்துவம் தான், அதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? முதலாவது மருத்துவம் நோய் என்று வரும் பொழுது நானும் நீங்களும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் செலுத்துறோமா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் செலுத்துறோமா? முதலாவது ஏன் நானும் நீங்களும் இந்த மருத்துவங்களை செய்து பார்க்க கூடாது? ஏன் இந்த மருத்துவங்களை நம்பிக்கை வைக்க கூடாது? இன்றைக்கு பெனண்டோல நம்பிக்கை இருக்குது, பாம பூசலத்துல நம்பிக்கை இருக்குது, அந்த டாக்டர்ல நம்பிக்கை இருக்குது, இந்த டாக்டர்ல நம்பிக்கை இருக்குது. நான் நம்பிக்கை வைக்க வானான்னு சொல்ல இல்ல. கண்ணியமானவர்களே, நன்றாக விளங்குங்க. நான் நம்பிக்கை வைக்கணும் ஏன் ரப்பின் மீது நம்பிக்கை வைக்கணும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன இப்படியான மருத்துவங்கள் மீது. முதலாவது எதற்கும் உங்களுக்கும் நம்பிக்கை உண்டாகலேண்டா இது வேறு யாரும் செய்ய போறது இல்லை, இது வேற யாரும் செய்ய போறதில்லை. இந்த தேரையும் கரிஞ்சீரகத்தையும் ஒரு தமிழ் சகோதரரோ அது சிங்கள சகோதரரோ பாவிக்க போறதில்லை. ஏன்? அது எங்கட மருத்துவம், அது எங்களுக்கு விளங்குது இல்லை, இது எங்கட மருத்துவம் என்று. கண்ணியமானவர்களே, ஏராளமான பெரும்பெரும் நோயாளிகள் கூட எப்படியான மருத்துவங்களை நம்பிக்கையோடு பாவித்து அதில் ஷிஃபாவை கண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவ உலகம் இன்றைய எத்தனையோ மக்களை ஏமாற்றுகிறது. நாம் ஒரு மருத்துவ உலகத்துக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம், மருத்துவத்தை பயந்து வாழ்கிறோம், நோயாளிகளை பயமுறுத்தாட்டுகிறார்கள். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் எங்கேயும் நோயாளிகளை பயம் காட்ட இல்லை, நோயாளிக்கு சொல்லக்கூடிய மருத்துவத்தை இஸ்லாம் அழகான முறையிலே வழிகாட்டி இருக்கிறது. நாம் காய்ச்சலில் தடுமலால இந்த பணியான காலங்கள், இப்படியான சோதனையான காலங்கள், வெள்ள அனர்த்தத்துக்கு பின்னால் ஏற்படக்கூடிய நிலைமைகள், இனியமானவர்களே, இதுவெல்லாம் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தக்கூடியது. நாம் நினைக்க வேண்டும், இது வேற யாரும் உண்டாக்குறது இல்லை, இது அல்லாஹ் தான் உண்டாக்குறான், அல்லாஹ் தான் எங்களுக்குரிய ஷிஃபாவை தருவான். அதற்குரிய நம்பிக்கையை பூரணமாக அல்லாஹ்விடத்தில் வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் பூரணமாக சம்பூரணமாக பெரண்டோலும் போடுவோம், அல்லாஹ்வை நம்புவோம் இல்ல, பெரண்டோல் இல்ல, நான் அல்லாஹ்வை மாத்திரம் நம்புறேன் என்ற நம்பிக்கையோட யகீனோட வாழ்றதுதான் ரொம்ப முக்கியமான காலத்துடைய தேவையாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, உடல்களை அழித்து விடக்கூடாது. நாசமான இன்றைக்கு நாம் ஒரு வகையினர் டெப்லெட்டுக்கு போதையாகி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு வகையினர் இந்த டெப்லெட்டை சும்மா பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இரண்டு சாராரும் பாவிக்கும் இந்த வீதம் நீங்கள் என்னவென்று நீங்களே ஆய்வு செய்வீர்கள் என்று சொன்னால் கண்ணியமான அதை விளங்கிக் கொள்வீர்கள். ஆனால் நான் அதை குறையாக பேசவில்லை. கண்ணியமானவர்களே, நாம் சொல்லுகிறோம் எங்கட மருத்துவத்தை விட்டுவிடக் கூடாது. எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன இந்த மருத்துவத்தை நாமே புதைத்து விடக் கூடாது. எங்களுக்கு சொன்ன மருத்துவம் அழகான முறையில குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. முதல் தடவையாக நோய் வரும் பொழுது அதுல பொறுமையாக இருக்க பழகுவோம், நோய் அல்லாஹ்விடத்தில் செல்ல பழகுவோம்.